இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க. மத்தியானம் தான் வச்சேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சேன். மாமா ஒரு வாரமாகவே தட்டாம்பயிர் குழம்பு வைடி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. சரி, அவருக்காக ஆசைப்பட்டு கேட்டாரேன்னு தட்டாம்பயிர் குழம்பு வச்சேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், நல்லா கேரட் போட்டு மஞ்சத்தூள், கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து வச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரம்மியமாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மாமாக்கு இந்த மாதிரி வச்சாலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வடித்த கஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சேன், அதில் கொஞ்சம் சோறு கலந்து எடுத்து வச்சேங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்கிறப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த கஞ்சி குடிக்கிறப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் கொஞ்சம் தெம்பு கொடுக்கும். பாத்திரம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, விலக்கி வச்சாச்சு. நம்ம ஜிஞ்சரும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குனியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லட்சம் அடையில் படுத்துட்டு கொஞ்சம் மக்கர் பண்ணுனா, பக்கத்தில் வீடியோ எடுத்தாலே உருண்டா, சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் காயெல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவோன்னு வச்சுட்டேன். கேனர் மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு நிறையா இருக்குங்க. மக்கள்கிட்ட போகையில் நம்ம கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ அதை தான் செக் பண்ணிகிட்ருக்கேன்.